ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இது அந்த கதையோட இறுதி பகுதி தான் பார்க்குறோம். அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு அப்படின்னா, அவங்க என்கிட்ட பேசினப்போ ஒரு விஷயம் நல்லா தெரிஞ்சிச்சு. அவங்க ஹஸ்பண்டை பற்றி ரொம்ப அவங்க இம்பார்ட்டண்ட்டாக பேசாதப்போ ஏதோ உங்களுக்குள்ள பிரச்சனை இருக்குது அப்படிங்கிறது எனக்கு நல்லா கிளியராக புரிஞ்சிச்சு. சரி, என்ன நம்ம டக்குன்னு கேட்கக்கூடாதுல்ல அப்படின்னு சொல்லிட்டு நானும் சரி அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டேன். அதுக்கப்புறம் ஒரு 1 ஹவர் கழித்து அவங்க அம்மா கதவை தட்டினாங்க. கதவை தட்டி, என்ன நீங்கள் சாப்பாட்டு வரலான்னு தானே சொன்னேன், அது வரைக்கும் இருங்கன்னு சொன்னேன், நீங்கள் ஏன் அவசரப்பட்டு வந்தீங்கன்னு. இல்லை, கொஞ்சம் வேலை இருந்துச்சு, அதனால தான் வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சாப்பிட்றதுக்கு டிஃபன் இதெல்லாம் கொடுத்துட்டு போனாங்க. அப்போ ஒரு நிமிஷமா அவங்கக்கிட்ட கொஞ்சம் பேசலாமா அப்படின்னு சொல்லி கேட்டேன். அதுக்கு, என்னப்பா ஏதாச்சும் வேணுமா, வேறு ஏதாச்சும் சாப்பிட்றதுக்கு வேணுமா அப்படிங்கிற மாதிரி கேட்டாங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லை, இது மாதிரி உங்கள் பொண்ணு அவங்க ஹஸ்பண்டோட எந்த ப்ராப்ளமும் கிடையாதுல்ல, நல்லா தானே இருக்காங்க அப்படின்னு சொன்னேன். என் அப்பா அந்த கதையை கேட்குற, அது ஒரு பெரிய ஒரு சோகமான கதைப்பா அப்படின்னாங்க. என்னாச்சுமா, என்ன ஏதாச்சும் அவங்களுக்குள்ள ஏதாச்சும் பிரச்சனையா, இல்லை ஏதாச்சும் வேறு ஏதாச்சும் ப்ராப்ளமா அப்படின்னு கேட்டேன். இல்லைப்பா, அவர் என் பொண்ணு நல்லபடியாக தான் கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு. ஆனால் அதுக்கப்புறம் அவங்களுக்குள்ள என்ன பிரச்சனை என்ன வந்துச்சுன்னே தெரியல. அவர் ஒரு 6 மாதத்துக்கு ஒரு தடவை வருவார். அதுக்கப்புறம் போய் இங்கே வேலை பார்க்குறேன் பாரு, ஆனால் சம்பளம்லாம் ஒன்றும் அனுப்ப மாட்டார், பண்ண மாட்டார். இவ வேலைக்கு போகிற காசை வச்சு தான் எங்கள் குடும்பம் நடந்துகிட்டு இருக்கு. பையனையும் அந்த காசை வச்சு தான் பார்த்துக்கிட்டு இருக்கா. அதுக்கு முன்னாடி எதுவுமே காசெல்லாம் அனுப்புறது கிடையாது. கல்யாணம் ஆகி ஒரு 2 வருஷம் வரைக்கும் அனுப்புனாரு. அதுக்கப்புறம்லாம் அனுப்புறது கிடையாதுப்பா. இவளும் என்னென்னு கேட்கல. அதனால தான் இவங்களுக்குள்ளே என்ன பிரச்சனை என்னன்னே தெரியலை. 2 பேருக்குள்ளே அந்த பிரச்சனை தானா இல்லை என்னென்னு தெரியல. நான் கேட்டாலும் எதுக்கும் ஒரு பதில் சொல்ல மாட்டேங்கிறா. ஏதோ ஏனதானுங்கிற மாதிரி பதில் சொல்கிறதுனால நானும் கேட்குறதில்லப்பா. நான் சிலப்போ கேட்டால் அவள் அழுகவும் செய்கிறா. அதனால் நம்ம மனசு கஷ்டப்படுதுன்ட்டு ஏதோ நான் கேட்குறதில்ல. இப்படி தான் 2-3 வருஷமாக போயிட்டுருக்குப்பா அப்படின்னு சொன்னாங்க. சரிம்மா அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்தேன். மறுநாள் நான் ஆஃபீஸ் கிளம்பி ஆட்டோவில் எப்போதும் போகிறதுக்கு நின்றுட்டு இருந்தேன். அவங்களும் வந்தாங்க. அப்போ நானும் அவங்களும் மட்டும்தான் ஆட்டோவில் போகிறதுனால நான் அவங்கக்கிட்ட பேசினேன். அவங்கக்கிட்ட கொஞ்சம் தனியாக பேசலாமா அப்படின்னு கேட்டேன். என்ன விஷயம் எதாக இருந்தாலும் சொல்லுங்கள் அப்படின்னு சொன்னாங்க. இல்லை, நான் உங்ககிட்ட கொஞ்சம் தனியாக பேசணும், நம்ம இடையில எங்கேயாச்சும் இறங்கலாமா அப்படின்னு சொன்னேன். அதுக்கு சரி அப்படின்னு சொல்லிட்டு என் ஆஃபீஸ்க்கு முன்னாடியே ஒரு பார்க் இருந்துச்சு, அந்த இடத்துல இறங்கணும். இறங்கினதுக்கு அப்புறம் உங்ககிட்ட இதை நான் பேசணும்னு நினச்சேன். ஆனால் எனக்கு இது பேசுகிறதுக்கு எப்படின்னு தெரியல. என்ன உங்கள் ஹஸ்பண்டுக்கும் உங்களுக்கும் ப்ராப்ளம், எதனால் நீங்கள் பிரிஞ்சிருக்கிற மாதிரி இருக்கீங்க அப்படின்னு சொல்லி, இதெல்லாம் யார் உங்ககிட்ட சொன்னது, எங்கள் அம்மா சொன்னாங்களா அப்படின்னு சொல்லிட்டு கோவப்பட்டாங்க. அதெல்லாம் இல்லை, நீங்கள் சொல்லுங்கள் அப்படின்னு சொன்னேன். அதுக்குள்ள, எனக்கும் அவருக்கும் ஒரு பிரச்சனையும் கிடையாது. நான் அவரோட அதிகமாக சேலரி வாங்குகிறேன். ஃபஸ்ட்டெல்லாம் எங்களுக்குள்ளே எந்த ப்ராப்ளமும் இல்லாமல் தான் போயிட்டு இருந்துச்சு. ஆனால் அவர் சம்பாதிக்கிறது பாதி அவர் எப்படி சொல்கிறது, வீணாக செலவு பண்ணுறது, ஃப்ரெண்ட்ஸ் அது மாதிரி செலவு பண்ணிடுறாரு. அவருக்கு அது மாதிரி இருக்கணும்னு ஆசை. ஆனால் எனக்கு அப்படி கிடையாது. நம்ம ஒரு ஃபேமிலி ஆகிட்டுங்கிறதுனால நம்ம ஒழுங்காக போகணும் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். ஆனால் அதனாலேயே அவங்களுக்கும் எனக்கும் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ஆகிடு. அவர் ஒரு குடும்பம் இதில் இருக்க மாட்டேங்கிறாரு. அதனால் அவர் இருக்கிறாரு, 6 மாதத்துக்கு ஒரு தடவை வருவார், பையனை பார்ப்பார், போவார். இப்படி தான் இருக்குது. ஒரு சம்பாதிக்கிற காசு 1 ரூபா கூட கொடுக்கறது கிடையாது எனக்கெல்லாம். நான் இப்போ வேலைக்கு போகிற இந்த காசை வச்சு தான் நான் குடும்பத்தை ரன் பண்ணிகிட்ருக்கேன்ப்பா அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. என்ன இப்படி சொல்கிறீங்க, ஒரு ஆசை அன்பாக எதுவுமே பேச மாட்டாங்க, பண்ண மாட்டாங்களா அப்படின்னு சொன்னதுக்கு, பார்க்குறதே ரொம்ப கஷ்டமாக இருக்கிறப்போ என்ன பேச போகிறோம் அப்படிங்கிற மாதிரி அவங்க சோகமாக சொன்னாங்க. சரி போகலாமா இங்கேருந்து அப்படின்னு சொல்லிட்டு நான் அங்கேருந்து கிளம்பிட்டேன். எனக்கு அவங்க சிந்தனையாகவே இருந்துச்சு, இவ்வளோ ஒரு நல்ல அன்பாக இருக்கிறவங்களுக்கு இந்த மாதிரி ஒரு கஷ்டமான ஒரு வாழ்க்கை அமைஞ்சிருக்கே அப்படின்னு நினச்சிட்டு நான் இருந்தேன். அதுக்கப்புறம் ஒரு வாரம் கழிச்சு என்னாச்சுன்னா, அவங்களுக்கு ஒரு தங்கச்சி இருக்காங்க. அவங்களுக்கு டெலிவரிக்காக அவங்க அம்மா போகக்கூடிய ஒரு நேரம் வந்துச்சு. அதனால் அவங்க குழந்தையும் நான் அழைச்சிட்டு போகிறாங்க, அவனை உன்னால் பார்த்துக்க முடியாது, நீ ஆஃபீஸ்க்கு போ, நான் குழந்தைய அழைச்சிட்டு போயிட்டேன், நான் ஒரு 2 மாதத்தில் வந்துடுவேன் பையனை பார்த்துக்கிறதுக்கு அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. சரின்ட்டு அவங்க அம்மாவும் பையனும் பேரனையும் அழைச்சிக்கிட்டு அவங்க கிளம்புனாங்க. என்கிட்ட சொல்லிட்டு போனாங்க, அவள் மட்டும்தான்ப்பா இருக்கிறா, ஏதாச்சும் உதவினா நீ பார்த்துக்கோ, நான் பொண்ணுக்கு டெலிவரி, சின்ன பொண்ணுக்கு, அதனால் பேரனும் நானும் போகிறோம், இங்கே பார்த்துக்கிறதுக்கு யாரும் இல்லை, அவங்க மாமியார் இல்லை, அதனால நான் தான் போய் பார்த்துக்கணும், முடிஞ்ச வரைக்கும் நீ ஏதாச்சும் ஹெல்ப் பண்ண முடிஞ்சால் பண்ணுப்பா அவளுக்கு ஏதாச்சும் அப்படின்னு சொன்னாங்க. ஏதாச்சும் சாப்பிட்றத கூட அவள் சமைக்கிறதுல கூட நீ அங்கேயே சாப்பிடு அப்படின்னு சொல்லிட்டு போனாங்க. நான் அவங்கள கொண்டு பஸ்லலாம் ஏற்றி விட்டுட்டு வந்தேன். அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னா, ஒரு நாள் அவங்க வீட்டுக்கு என்கிட்ட என்ன சொல்கிறது,
அவங்கக்கிட்ட பேசணும் போல் இருந்துச்சு. அதனால் வந்து சரின்ட்டு எனக்கு ஒரு மனசே ஒரு மாதிரி இருந்துச்சு. அதுக்கப்புறம் அவங்க அம்மா அப்பாவே 2-3 நாள் கழித்து நான் பேசுகிறதுக்காக போனேன். அவங்க வந்து இருந்தாங்க. அப்போ பேசிக்கிட்டு இருக்கப்போ வந்து, "ஏன் உங்களுக்கு இந்த வாழ்க்கை, நீங்களாம் வேறு வாழ்க்கை அமைச்சிக்க கூடாதா?" அப்படின்லாம் சொல்லி பேசினதுக்கு, "அதெல்லாம் என் தேவையில்லாத விஷயம், அதெல்லாம் பற்றி பேசாதீங்க" அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருந்தாங்க. அந்த சமயத்தில் எனக்கு வந்து கால் வந்து ஸ்லிப்பாகிடுச்சு. இங்கே வந்து ஒரே தண்ணி வந்து சொட்டியிருக்கும் போல இருக்குது. என் கால் வழுக்கிற மாதிரி ஆயிடுச்சு. ஒரு மாதிரி கால் பெசவனாப்புலாம் ஆணுச்சு. உடனே அவங்க தான் அப்புறம் எனக்கு தைலம் போட்டு விட்டாங்க. அப்போ அந்த சமயத்தில் நானும் அவங்களும் ரொம்ப சந்தோஷமாக இருந்தோம். நான் அந்த மாதிரி இருப்பேன்னு எதிர்பார்க்கல. எனக்கு ரொம்ப நாள் அவங்க மேலே வந்து ஒரு அன்பு இருந்துச்சு. அந்த அன்பு அந்த நேரத்தில் வெளிப்பட்டுச்சு அப்படின்னு சொன்னோம். அவங்களுக்கும் என் மேலே ஒரு அன்பு இருந்திருக்கு. அதனால் வந்து அவங்க வேண்டாம் அப்படின்னு சொல்லலை. 2 பேரும் ரொம்ப சந்தோஷமாக இருந்தோம். அதுலேருந்து எங்களோட உறவு வந்து ஒரு 2 மாதத்துக்கு வந்து நாங்கள் வந்து அந்த உறவு வந்து அடிக்கடி எங்களோட ஒரு சந்தோஷமான உறவு வந்து இருந்துச்சு அப்படின்னு தான் சொல்லணும். ரொம்ப சந்தோஷமாக போயிட்டு இருந்த எங்கள் லைஃப்பில் திடீர்னு ஒரு விஷயம் நடந்துச்சு. என்ன அப்படின்னா, அவர் ஹஸ்பண்ட் வந்து என்னை மன்னிச்சிரு, நம்ம சேர்ந்து வாழலாம் இருமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நாள் திடீர்னு வந்து அந்த மாதிரி சொன்னதுக்கப்புறம் அவங்களால எதுவும் சொல்ல முடியல. என்னோட உறவு வந்து தொடரணும்னு ஆசை இருந்தாலும் அவங்க கணவர் வந்ததுனால வேறு வழி இல்லாமல் வந்து அவர் ஊருக்கு வந்து நான் வேலை பார்க்குற இடத்துக்கே நம்ம போயிடலாம் அப்படின்னு சொல்லி சொன்னதுனாலையும் அவங்க அம்மா கிட்ட போய் இவர் பேசியிருக்காரு. முதல்ல போய் பேசிட்டு வந்திருக்காரு. நான் இது மாதிரி வந்து பொண்ணு அழைச்சிட்டு போயிடுறேன், நீங்கள் அதுக்கப்புறம் இங்கே வந்துடுங்க அப்படின்னு சொல்லி என்னை மன்னிச்சிடுங்க அப்படின்னு சொல்லி மன்னிப்பு கேட்டதால் அவங்க அம்மா வந்து நீ அங்கேயே போயிடு, இங்கே இருக்க வேணாம் அப்படின்னு சொல்லி சொன்னதுனால அவங்களுக்கு ஒரு வழி இல்லாமல் அவங்க ஹஸ்பண்ட் வந்து அழைச்சிட்டு போயிட்டாங்க. அதுக்கப்புறம் வந்து எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. அவங்களோட இப்போ ஒரு 3-4 மாதம் வந்து ரொம்ப சந்தோஷமாக அந்த உறவில் இருந்ததுக்கப்புறம் என்னால் வந்து அந்த இடத்துல இருக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. அதனால் நான் வேறு இடத்துக்கு வீடு பார்த்துட்டு போயிட்டேன். இப்போ வந்து அந்த கம்பெனியில் தான் வேலை பார்த்துட்டு இருக்கேன். அந்த கம்பெனியில் எனக்கு வீடு கொடுத்துருக்காங்க. அந்த வீட்டில் வந்து அம்மா அப்பா எல்லாரையும் வந்து தங்கச்சி எல்லாரையும் அழைச்சிட்டு வந்து வச்சு இப்போ நான் ஃபேமிலியாக இருக்கிறேன். தங்கச்சிக்கு மாப்பிள்ளை பார்த்துக்கிட்டு இருக்கோம். சூப்பராக போயிட்டுருக்கு லைஃப். இருந்தாலும் அந்த நேரத்தில் அந்த நாட்களை என்னால் மறக்க முடியாது, அவங்களோட இருந்த அந்த நாட்களை. இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா கதையை லைக் பண்ணுங்கள், வீடியோவை ஷேர் பண்ணுங்கள், முக்கியமாக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். உங்கள் ஆதரவு எனக்கு எப்போதுமே தேவை ஃப்ரெண்ட்ஸ்.